இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சிவா சத்தா உங்களுக்கு துளசி கிடைப்பா, எனக்கு என் காவேரி கிடைப்பா. எனக்கு அம்பலம் சொத்து முழுசா கிடைக்கும். ஒரே இழு உயிர் போயிடணும். மிச்சம் வைக்கக்கூடாது, முடிச்சிடணும். இது ஷார்ப்பாக இருக்கும், ரத்தம் கொப்பளிக்கும். சத்தம் வராமல் பார்த்துக்கங்க. நான் கழுத்த இருப்பேன், நீங்கள் 2 பேரும் காலை நல்லா பிடிச்சிக்கங்க. இன்னைக்கு உன் கதையை முடிக்கிறேன்டா. என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? மன்னிக்கணும், உங்க தூக்கத்தை நாங்க கலைச்சிட்டோம். உங்களை பத்தி தான் ஊரு முழுக்க பேச்சு. உங்களுக்காக பால் பாயசம் கொண்டு வந்திருக்கோம். சாப்பிட்டு நிம்மதியா தூங்குங்க. இத முன்னாடியே கொண்டு வந்திருக்கணும், இல்ல காலையிலே கொண்டு வந்திருக்கணும். இப்படி நடுராத்திரி எழுப்பியா பாயசம் கொடுப்பீங்க? ரம்யா, இப்படியா பேசுவ? அமைதியா இரு. அந்த பொண்ணு பேசினதுல தப்பில்லம்மா. நேரம் கெட்ட நேரத்துல கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு ஆசையா பால் பாயசம் செஞ்சோம், அதான் நேரம் போனதே தெரியல. பரவாயில்ல, தப்ப எதுவும் இல்லை. கொடுங்க, சாப்பிடுறோம். பால் பாயசம் கர்ப்பமா இருக்கிறவங்க குடிக்கலாமா? கர்ப்பமா இருக்கியாமா? இல்ல, ஆமாமா, நான் தான் கர்ப்பமா இருக்கேன். ஆமா, அப்படின்னா 2 டம்ளர் குடிக்கணுமா? ரம்யா, இதுதான் நமக்கு கடைசி சான்ஸ். பாயாசத்துல மாத்திரையை போட்டு கலந்து கொடுத்துடலாம். என்ன சொல்ற? சூப்பர் அண்ணி, ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாம் ரெடி. ஊரே சேர்ந்து நமக்கு உதவி செய்யறாங்க. சேது, பால் பாயசம் சூப்பரா இருக்குமே. யோ, பாயசமா குடிக்க வந்தோம், கொலை பண்ண வந்திருக்கோயா. பேசாம இரியா. முட்டாள்களா, சத்தம் போடாதீங்கடா. இதுல மாத்திரை இருக்கு, யாருக்கும் தெரியாம கலந்து கொடுத்துரு, சரியா? துளசி, நீங்க 2 டம்ளர் குடிங்க. துளசியா கர்ப்பமா இருக்காங்க, நீ தான் குடிக்கணும். பரவாயில்ல சிவா, அவங்க 2 டம்ளர் குடிக்கட்டுமே. ஜனனி, பேசாம குடிக்க மாட்டேன். பேசாம அமைதியா குடி. அண்ணி, ஜனனி குடிச்சிட்டா. அப்ப நம்ம நினைச்சது நடக்க போகுது. ஏப்பா, யார் அவங்க? ஏன் உள்ள விட்டீங்க? பொம்பளை பிள்ளைங்களாம் இருக்காங்கல்ல, யாராவது கொஞ்சம் அவங்கள வெளியே போக சொல்லுங்க. எல்லாரையும் வெளியே அனுப்புங்க. என்னங்க, தூங்கலையா? வயிறு வலி தாங்க முடியலடி. அந்த சனினை குடிச்சிங்களா? அதெல்லாம் இல்ல, பால் பாயசம் தானே குடிச்சேன். பால் பாயாசமா? எங்க? ஏ லூசு, சமையல் விஷயத்துல கோயிலுக்குள்ள இருந்தனே, அது நான் தான். உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் இத கெட்ட போட்டு நான் வந்தேன். நீ என்னடா செருப்பால் அடிப்பேன்னு சொல்ற? நான் எவ்வளவு ஃபீல் ஆயிட்டேன் தெரியுமா? ஐயோ, என்னங்க சொல்றீங்க? அப்ப என்ன பத்தி கேனத்தனமா சிரிச்சது நீங்க தானா? ஆமா, அதே கேன பையன் நான் தான். ஐயோ, வலி தாங்க முடியலையே. சரி சரி, இப்ப என்ன பண்றது? இங்க பாரு, உனக்கு வயிறு வலிக்கிறதா சிவா கிட்ட சொல்லி உடனே மெடிக்கல் ஷாப்புக்கு போய் மாத்திரை வாங்கிட்டு வர சொல்லு. எனக்கு வலி உயிர் போது செல்லம். சரி சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் சிவாவை அனுப்புறேன். ஐ லவ் யூ செல்லம். லவ் யூ. இப்போ உனக்கு வயிறு வலிக்கலையா? ஐயோ, வலிக்குதே. வலிக்குதியா? என்னக்கா? சிவா, எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குதுடா. அப்படியா? என்ன பண்றது? இல்ல, பக்கத்துல ஏதாவது மெடிக்கல் இருக்கும், டேப்லெட் மட்டும் வாங்கிட்டு வரியா ப்ளீஸ்? சரிக்கா, நான் போறேன். குறிப்பா நைட்ல கோயில் வாசப்படியை கூட தாண்டக்கூடாது.
சாமி சொன்னதை மீற வேண்டாம். எனக்காக கொஞ்சம் வெளியே போகாம இருந்தேன். என்ன சிவா யோசிக்கிற? அக்கா இந்த சுச்சுவேஷன்ல இப்போ வெளியே போகலாமான்னு. இதுக்கா இவ்வளவு யோசிப்ப? எனக்கு வலி தாங்கல சிவா. அக்கா ரொம்ப வலிக்குதா? இப்பவே போகணுமா? சரி, நீ போக வேண்டாம். நீ கதவை திறந்து விடு, நானே போறேன். என்னால வலி தாங்க முடியல. இல்ல இல்ல, சரி சரி, விடு விடு, நானே போயிட்டு வரேன். மாமி, என்ன இவ்வளவு நேரம் கோயில தானே இருந்தீங்க? இப்ப நான் திடீர்னு இங்க வழியில நிக்கிறீங்க. ஏண்டா மூடி கிடந்த கோயிலை திறந்துட்டு பெரிய தப்பு பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுற? தப்பா? ஆமா. நீங்க ரெண்டு ஊரும் சேர்ந்தது நல்லதுன்னு சொல்றாங்க, நீங்க தப்புன்னு சொல்றீங்க. பண்றது எல்லாமே தப்பு தப்பா பண்ணி நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்னத்த பண்றது? நீங்க எல்லாம் யாரு முதல்ல? நீங்க பேசுறது தான் தப்பா தெரியுது. நல்லது பண்ணா தப்புன்னு சொல்றீங்க. உங்களுக்கு இந்த கோயிலுக்கு என்ன சம்பந்தம்? ஏய், என்கிட்ட கேள்விலாம் கேட்காத. நாங்களே ஏகப்பட்ட கோவத்துல இருக்கோம். ஏங்க, நீங்க வழியை விட்டா நான் எதுக்குன்னு அதெல்லாம் கேட்க போறேன்? விடுங்க. எங்கடா போற? விடாத. வா வா. ஏய் சிவா, உங்களுக்கு எதுவும் ஆகலல்ல? இல்ல இல்ல. சிவா, என்ன ஆச்சு? யார் அவங்க? உங்களை எதுக்காக அடிக்க வரணும்? உங்களை எதுக்கு அடிக்க வரணும்? அவங்க முகத்தெல்லாம் பாருங்க. இவங்க எல்லாரையும் பார்த்தா உண்மையான சாமியார் மாதிரி இருக்கா? எல்லாம் ஏதோ கெட்டப் மாதிரி இருக்கு. ஆமா துளசி, நானும் அப்படித்தான் நினைச்சேன். சரி, அவங்க எதுக்கு உங்களை அடிக்க வந்தாங்க? இந்த கோயிலுக்கு எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டு அடிச்சாங்க. உண்மையா கோயிலை திறந்ததுதான் காரணமா இருக்குமா? அவனுங்க அதான் சொன்னாங்க. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு சிவா. சரி, நீங்க எதுக்கு வெளியே வந்தீங்க? உங்களை வெளியே வர வேண்டாம் நான் சொன்னேன்ல. ஆமா, பட் சாரி துளசி, அக்காக்கு வயிற்று வலினாங்க. அதான் நான் தான் உங்களுக்கு எதுக்காகவும் கோயிலை விட்டு நைட் டைம்ல வெளியே போக கூடாதுன்னு சொன்னேன்ல. சரி, வாங்க வாங்க முதல்ல. இல்ல, என்ன? நான் மெடிக்கல் போய் டேப்லெட் வாங்கிட்டு வந்தேன். அதான் அவங்க எல்லாம் போயிட்டாங்கல்ல. இனிமே போனவங்க திரும்பி கண்டிப்பா வரமாட்டாங்க. சரி, வாங்க போலாம் சீக்கிரம். நான் வரலன்னா உங்களுக்கு என்ன ஆயிருக்கும்? நல்லவேளை வந்தீங்க. தேங்க்ஸ். வாங்க போலாம். வாங்க. சிவா, மாத்திரை கிடைச்சுதா? அக்கா. என்ன துளசி, நீயும் கூட போனியா?